பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கான தேவ வார்த்தை யோவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்மை வெட்கப்பட்டு போகாமல் செய்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். இந்த வசனத்துல அழகாக சொல்கிறது, ஒருபோதும் வெட்கப்படுவது இல்லை. இது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஸ்லாக்கியம். நம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் வெட்கமடைய செய்யவே மாட்டார். எங்கள் எஸ்தர் புஸ்தகத்தை வாசிக்கும் போது எஸ்தருடைய சம்பவங்கள் எல்லாமே 9ஆம் அதிகாரத்திலேயே முடிந்து விடுகிறது. ஆனால் 10ஆம் அதிகாரத்தை கர்த்தர் எழுதி வைப்பதற்கு காரணம், அந்த 10ஆம் அதிகாரத்திலே மொர்தெகாயை கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்பதற்காக. மொர்தெகாய் பட்ட பாடுகள், வேதனைகள் எல்லாவற்றுக்கும் அவனை வெட்கமடைய செய்யக்கூடாது என்பதற்காகவே ஒரு அதிகாரம் முழுவதையும் மொர்தெகாய்க்காகவே கர்த்தர் எழுதி வைக்கிறதை பார்க்கிறோம். நம்மளை ஒருபோதும் வெட்கமடைய செய்யவே மாட்டார். அன்னாள் ஜெபிக்கிறாள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஜெபித்த பிறகு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்றால் ஆண்டவர் அவளை ஒருபோதும் வெட்கமடைய செய்யவில்லை என்கிறது தான் அதனுடைய அர்த்தம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே கடனிலே மாட்டிக்கொண்ட ஒரு பெண் எலிசாவின் இடத்துல வருகிறாள், பிரச்சனையை சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் அவள் வாழ்நாள் முழுவதும் அவருடைய பிரச்சனையை தீர்த்து ஒருபோதும் அவள் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் செய்கிறார். சரி, இந்த யோவேல் 2ஆம் அதிகாரத்துல இந்த ஆண்டவர் ஒருபோது வெட்கப்படுவதில்லை என்பதை எப்படி தேவன் செயல்படுத்துகிறார் என்கிற ஒரு 3 காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யோவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் வாசிக்கும் போது, நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து, அப்படின்றால் என்ன என்றால், இருந்தவைகளை தருகிறார், இருக்க வேண்டியவைகளை திரும்ப தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. நமக்கு எது இருக்கிறதோ அதை மறுபடியும் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். 2வது, அதே யோவேல் 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே அவர் தம்முடைய பிரசன்னத்தினாலே நம்மை நிரப்பி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை காண்பிக்கிறார். தேவன் தம்முடைய பிரசன்னத்தை உணர்த்துகிறார். அது நிமித்தமா நாம் ஒரு காலமும் வெட்கமடையாதபடி நம்மை காத்துக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். 3வது, அதே யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, வெட்கப்படாமல் இருப்பதற்கு தமது ஆவியை நம் மேலே அவர் ஊற்றுகிறவராய் இருக்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் ஒருபோது வெட்கமடையாதபடிக்கு தான் கர்த்தர் தம்முடைய ஆவியினாலே நம்மை நிரப்புகிறார். இதைத்தான் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் பேதுரு சுட்டி காட்டுகிறான். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்துல இதை பேதுரு சுட்டி காட்டி அவன் சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளைகள் தலை குனிவதில்லை, தேவனுடைய பிள்ளைகள் வெட்கம் அடைவதில்லை, கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்துகிறார் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனாலதான் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம், வெட்கமடையாத தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் ஒன்றுக்கும் இனி வெட்கம் அடைவதில்லை. இந்த நாளிலிருந்து நீங்கள் சொல்லுவீர்களாக, கர்த்தர் என் வெட்கத்தை எல்லாம் எடுத்து போட்டபடினாலே இனி நான் வெட்கமடையாதபடிக்கு என்னை காத்துக் கொள்ளுகிறதுனாலே சொல்லுங்கள், இனி கர்த்தர் என்னை வெட்கப்படுத்துவதில்லை என்று சொல்லுங்கள். நிச்சயமாகவே உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மேன்மையும் கர்த்தர் கட்டளையிடுவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.